பதவிக்கு போட்டி, ஒரு ட்ரஸ்டியாக வருவதற்கு போட்டி, அரசியல் செய்வார்கள், அரசியல் செய்து அந்த பொறுப்பை எடுப்பார்கள். ஆனால் பள்ளிவாசலுடைய நோக்கம் என்ன? மஸ்ஜிதுடைய பிரதானமான நோக்கம் சுஜூது செய்கிற இடம். அப்போ இந்த பள்ளிவாசலில் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவரையும் அழைத்து சுஜூது செய்ய வைக்க வேண்டும். இதுதான் ட்ரஸ்டியினுடைய முதல் கடமை. ஏரியாவில் ஒரு மஹல்லாவுக்கு என்று சிலர், பெரும்பாலும் மஹல்லாவுக்கு என்று தான் நம்முடைய நாட்டில் பள்ளிகள் இருக்கும். அந்த மஹல்லாவில் இருக்கிற மக்களை பள்ளிக்கு கொண்டு வந்து சுஜூது செய்ய வைக்கிற மிகப்பெரிய ஒரு அமானிதம் இந்த 11 ட்ரஸ்டியினுடைய தோளிலும் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? பெரும்பாலான பள்ளிகளுக்கு நீங்கள் போய் பார்த்து, அல்ஹம்துலில்லாஹ், இந்த குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய பள்ளிகளை பொறுத்தவரையில் அந்த குறைபாடு மிக அரிதானது. ஆனால் பொதுவாக பெரும்பாலான பள்ளிகளுக்கு நீங்கள் போய் பார்த்தால் ட்ரஸ்டிகளில் பெரும்பாலானவர்கள் 5 நேரம் தொழுவதில்லை. ட்ரஸ்டிகளில் பெரும்பாலானவர்கள் 5 நேரம் தொழுவதில்லை. சரி, காரணம் சொல்வார்கள், பள்ளிக்கு வரமாட்டார்கள். காரணம் கேட்டால் நான் பிஸ்னஸ், வெளியூருக்கு போனேன் என்று சொல்வார்கள். சுபஹ் நேரத்தில் ஊரில் தான் இருப்பார்கள். சுபஹ் தொழுகைக்காவது ஜமாத்திற்கு அவர்கள் ட்ரஸ்டியாக இருக்கிற பள்ளிக்கு வருவார்களா என்று கேட்டால் கிடையாது. இப்படியான ஒரு ட்ரஸ்டி மஹல்லாவில் உள்ள மக்களை அந்த மஸ்ஜிதிற்கு அழைத்து எப்படி சுஜூது செய்ய தூண்டுவார்? சுஜூது செய்வதை தூண்டுவதற்கு அவருக்கு எப்படி ஒரு மனம் வராது.